நித்யானந்தம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் மெயின் சிட்டிக்கு நடுவில் ஒரு சின்ன மலை குன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முக சுவாமி குடி டெம்பிள். ஸோ இங்கே தான் இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான இந்த கோவில் நம்ம தமிழர் ஒருத்தர் கட்டினது தான். டாக்டர் அருணாச்சலம் அப்படின்றவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இம்பா அப்படின்ற இன்டர்நேஷ்னல் முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷனுடைய ஃபவுண்டராகவும் இருக்கிறாரு. ஸோ சுவாமிஜிக்கு பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவ சுவாமிகளுக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நபராகவும் இருக்கார். சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்த பரமசிவ சுவாமிகள் அவருடைய இளமை பருவத்தில் இங்கே பெங்களூருக்கு அதாவது இங்கே பிடதியில் ஆதீனம் அமையறதுக்கு முன்னாடி இங்கே இதே இடத்துல கீழே வந்து ஒரு இடத்துல ஒரு குகை இருந்ததாகவும், அந்த குகையில் ஒரு 3 மாத காலம் தவம் செய்ததாகவும் சொன்னாங்க. ஸோ கேள்விப்பட்டோம். ஸோ அப்போ செய்யும் போது தான் அந்த பிடதி பேனியன் ட்ரீயோட விஷன் சாமிக்கு வந்ததாகவும். ஆமாம். ஸோ சுவாமிஜிக்கு வந்து பிடதி பேனியன் ட்ரீ விஷன் வந்து அந்த இடத்துல வந்ததாக வந்து தகவல் பரிமாறப்பட்டது. ஸோ அப்போத்துலேருந்து அருணாச்சலம் ஐயா வந்து சுவாமிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த டெம்பிளை வந்து அவருடைய உழைப்பிலேயே மொத்தமாக எந்தவித டொனேஷனும் வாங்காமல் அவருடைய சொந்த பணத்தில் கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாங்கள் ரியலாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப வித்தியாசமாக இதுவரையும் இந்த மாதிரி ஒரு டெம்பிளை நாங்கள் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு அற்புதமாக ஒவ்வொன்றுமே ரசித்து கட்டியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், அந்த 6 முகம், இது முருகப்பெருமானுடைய திருமுகம், 6 முகமும் இருக்குது. இதே மாதிரி தான் உள்ள மூலவரும் இருக்குது. நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு ஐயாவுடைய சப்போர்ட்டில் எங்களுக்கு ஸ்பெஷலாக அர்ச்சனையும் நல்ல ஒரு தரிசனமும் இன்னைக்கு நிகழ்ந்தது. ஸோ இந்த தருணத்தில் அருணாச்சலம் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய குருநாதரான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவ சுவாமிகளுக்கும் எங்களுடைய நன்றியும் கிராட்டிடியூடையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நித்யானந்தம். நித்யானந்தம்.